பாட்டி அங்கெல்லாம் தொடாத, கூசுது. என் கை பட்டதுக்கே கூசுதுன்னு சொன்னா பட வேண்டியவன் கை பட்டுச்சுன்னா? சீ பாட்டி, நீ கிரீனா பேசுற. நீ ஒரு லொல்லு, அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு லொல்லு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போனதுக்கு அந்த இஞ்சி தன்ன மங்கி என்ன சொல்லிச்சு தெரியுமா? This is not Chennai. This is பழனி. இங்க நீ புடவை கட்டிக்கிட்டு தான் வரணும். நல்ல வேலை மொட்டை அடிச்சு சந்தனம் பூச்சலான்னு சொல்ல முட்டானே. இரு டிபன் மாஸ்டர் எடுத்துட்டு வரேன். பாட்டி பாட்டி, முந்தான விழுந்துருச்சு பாட்டி. முந்தான நேரம் வந்துச்சு. வெடி உள்ள வந்த மாதிரி ஏன் அலறற? எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? எப்படி மடிச்சு போடுறதுதான் தெரியலையே. இப்படி எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? இரு இந்த பிரச்சனைக்கு நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்தா போயிட்டு வா. சரி. எப்படி உன்ன என்ன தேடுற? ஒண்ணுல ஒரு 50 காசு கைத்தறி விழுந்துருச்சு. அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். இதா பாரு. யோ, இது முதல்ல காமிச்சிருக்கலாம்ல. நீ போவன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ற. எடுத்துக்க. இன்னைக்கு நமக்கு லாபம் தான். எனக்கும் தான். பஸ் வருது, போகலாம். அது நான் போற பஸ் இல்ல. அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா? நிக்கிறோம்ல. பட்டுமானே? போ. பஸ்ஸுங்க. ஆமாங்க, பஸ் தானே. எங்க பஸ்ஸுங்க? ஆமாங்க. ஐயோ. ஏங்க பஸ் சொல்றீங்க. நீங்க ஆமாங்க சொல்றீங்க. ஆமாங்க, பஸ்ன்னு சொல்லாம என்னங்க சொல்லுவாங்க? ஹலோ, பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னேன். நீங்க எங்க பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னீங்க? நீங்க பஸ் நீங்க ஆமாண்ணா. ஏன் நான் பஸ்ஸ பார்த்தது இல்லையா? அது யாருக்கு தெரியும்? கஷ்டம். ஓடலையா? இந்த வாட்ச் வர மணி. வேலு. மணி. வேலு, சக்தி வேலு. ஹலோ, மணி என்னன்னு கேட்டேன். ஏங்க எதுவுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படிதாங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க முதல்ல வந்து டைம் கேட்பீங்க, அப்புறம் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வந்து லவ்ல போய் முடியும். இது பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல. நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. தம்பி சூப்பரா சொன்னீங்க. இப்படிதான் இருக்கணும். சரிண்ணே. எங்க போனோம்? ரமேஷ் தியேட்டர் போனோம். ஏயா ரமேஷ் தியேட்டர் 2 ரூபாய் கொடுக்குற? 3 ரூபாயா? ஐயோ, எங்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. ஏயா இம்சப்படுத்துற? எவ்வளவு தெரியாது உனக்கு? கண்டக்டர் அண்ணே, நாம இப்படித்தான் இருக்கணும்ன்றது அடுத்தவனை பாராட்டி பிரயோஜனம் இல்ல. நாம எப்படி இருக்கணுங்கிறதா முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஏறணும். புரிஞ்சுதா? இவரை ரமேஷ் தியேட்டர் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க. சார் நல்ல ஐடியா கொடுத்தாரு. உங்கள மாதிரி டீசென்ட்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார். சரி விடுங்க, பரவாயில்லை. சரி நீங்க எங்க போகணும்? எனக்கு ஒரு டிரைவர் நான் சொல்லணும்யா. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? ஏயா இப்பதான் அவனுக்கு வாய்க்கிழி அட்வைஸ் பண்ண, உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? இறங்கியா கீழே. எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்டர், அவருக்கும் சேர்த்து 2 போஸ்ட் ஆபீஸ் கொடுங்க. தேங்க்ஸ். என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல, ஏத்த இறக்கமா பேசுனிய. நானாவது 2 ரூபாயாடி ஏறி இருக்கிறேன். நீ ஒண்ணுமே இல்லாதல ஏறி இருக்கிற. பெருசு கவனம் இருக்கியா? நீ 1 ரூபாய் இல்லாம அல்லாடிய எவனாவது ஹெல்ப் பண்ணானா? எனக்கு பாரு, ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது. போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் இறங்கு. புது பஸ் ஸ்டாண்ட்ல ஏறு. தங்கச்சி ட்ரைனிங் கோர்ஸுக்கு அனுப்புற அப்ளிகேஷன் பத்திரமா போய் சேரணும். கரெக்டாக எவ்வளோ விழுந்திருக்குமா? பார்த்துருமே. ஹலோ. எஸ். பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு, இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க நினைக்கிற அந்த தப்பான எண்ணத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு 2 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே 4 ரூபாய் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். தேங்க்ஸ். வாமா மகாலட்சுமி. என் பேர் அஞ்சலி சார். புடவையில் உன்னை பாக்குறப்ப என் கண்ணுக்கு மகாலட்சுமி மாதிரியே தெரியற. தோசைக்கல் மண்டை, உன்னால் தாண்டா நான் புடவையே கட்டுறேன். என்னம்மா முணுமுணுக்கிற? ஹலோ. என்னங்க, இப்பதானே 2 ரூபாய் கொடுத்தேன். கொடுத்தீங்க, ஆனா ரொம்ப கிழிஞ்சிருக்கு. கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருவான். வேற கொடுத்தீங்கன்னா. பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அதை போய் லவ்னு ஏத்தி விடுறிய? அறிவில்லை உனக்கு? இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மாதிரி டிக்கெட் எடுக்கணும். அண்ணே, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே. டேய், அவன் முகத்தை நான் பார்க்கல, அதை போய் லவ் கிவன்ட்டு. முகத்தை கூட பார்க்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கன்ஃபார்மா சொல்றேன், லவ் தானே. முகத்தையே பார்க்கலையா?
என்னடா சிரிக்கிற? ஏப்பா, இவன் எப்படிப்பா அவனை லவ் பண்ணுவா? சீரியல் திட்டு மாதிரி கொச்ச 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 கொச்சன்னு மின்னிக்கிட்டு இருக்க அவ எங்க? தூங்கும் போது 0 வாட்ஸ் மாதிரி டல்லா எரியற நீ எங்க? இது ரெண்டு ஒட்டவே ஒட்டாது, இதோட மறந்துரு. என்ன தொங்கிருச்சு? எப்பா, பொண்ணுகளோட மனசு அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதியா? எதா இருந்தாலும் நேர்ல பேசி கிளியர் பண்ணுவோம். போமா? அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் எங்கனே வரேன்? நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது அது இந்த லவ் உருப்பட இவ்வளவுங்க 8 ரூபாமா? நாங்க சில்லற 2 ரூபா இல்லையாமா? பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஏப்பா, இந்த பொண்ணு எல்லாருக்கும் 2 ரூபா கொடுப்பா போடுக்க. வா போலாம். என்ன வெறித்தனமான பிக்டா இருக்கு. மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மேடம் மேடம் ஸ்டாப். இந்த பையன் உங்களுக்கு தெரியுதா? நான் இவரை பார்த்ததே இல்லையே. ஐயா, யார் அவரு? யார் இவருங்கடா? உடஞ்ச செவர் மாதிரியே நிக்கிற. ஏதாச்சும் பேசுப்பா. பஸ் 2 ரூபாய். ஒரு பஸ் 2 ரூபாயா? சுமார். 2 ரூபாய் பஸ். நான் பஸ்ல போறதில்ல. என்னடா அப்ப பேசு. இல்லைங்க, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, 2 ஆரஞ்சு சொல்லிய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க. நம்மகிட்ட பாக்கலன்னு சொல்லிட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் ஓவரா கண்ணை கட்டுது. டேய், அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன வித்தியாசம். அன்னைக்கு நீங்க புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு ஜில்லுன்னு ஜீன்ஸ்ல இருக்கீங்க. இப்பதாங்க புரியுது. நீங்க என் அக்கா அஞ்சலிய பாத்திருக்கீங்க. அக்காவா? அப்ப நீங்க மஞ்சரி. மஞ்சரி அஞ்சலியோட தங்கச்சி. நான் வரேங்க. பை பை. டேய், பாத்தியா? ரெட்ட பொண்ணு, டபுள் ஆக்ஷன். உன்னால நான் வேற அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. சரி பரவாயில்ல, நாளைக்கே 2 பேரும் போஸ்ட் ஆபீஸ் போறோம். அவங்க அக்காவை நீ பாக்குற, ஐ லவ் யூ சொல்றோம். சொல்ற ஓகே? அப்போ அப்பாடா, புடவை இவனுக்கு, ஜீன்ஸ் எனக்கு. இப்ப நீ என்ன பண்ற? இந்த 5 ரூபாயை கொண்டு போற. இரு, போய் அவட்ட வாங்கின 4 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாயை வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிடு. முடிஞ்ச கையும் டச் பண்ணிடு. இங்கிலீஷ் நல்லா அது பேசுறா. இப்ப ரொம்ப முக்கியம். போப்பா. ஹலோ, என்ன வேணும்? கரெக்ட் பண்ணலான்னு வந்தேன். என்னது? கனெக்ட் பண்ணலான்னு வந்தேன். ஐயோ, அதுவும் இல்ல, கணக்க கரெக்ட் பண்ணலான்னு வந்தேன். லோன் அமௌண்ட் 4 rupees. ஹலோ, என்ன பண்றீங்க? அது காசை உங்க பக்கம் தள்ளி வச்சேன். 1 ரூபாய் இல்ல. ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா? பரவாயில்ல, கொடுங்க. எங்க நேத்து உங்க தங்கச்சி பார்த்தேன். தங்கச்சி எதுக்கு இருக்கிறாமே? என்னது தங்கச்சியா? ஆமாங்க, உங்க தங்கச்சி தான் பார்த்தேன். ஹலோ, ஸ்டாம்ப் வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்க. போ. கிளப்பி விட்டானையா. ஒரு கவர் கொடுமா. பாத்தியா? பார்த்தேன், இதையும் பார்த்தேன். அதுக்கு முன்னால நீ உளறன பாரு, அதையும் பார்த்தேன். அவ தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு. அப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இப்படி இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற. முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் பண்ணல குத்துறா. ஐயோ, படுத்துறானே. முத்திரேன்னு சொன்னது ஓ மேட்டர் சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ போடாத போ. ஓகே ஓகே. இப்பவே கண்ணை கட்டுதே. எங்க இந்தாங்க. என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அப்படின்னா அதுக்கு என்னங்க? 1 minute. என்னடா எது கூப்பிட்டனா? நீதான் இப்படி கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொன்னப்பா. சொதப்பிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ற? வீட்டுக்கு போவோம். லவ் பண்ணலாம். லவ் இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்பை வாங்கி ஆரம்பி. 10 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது? பேச தெரியாதா? சபா பெருசு. இந்த ஸ்டாம்ப்ல தொப்பி போட்டுருக்காருல, இவர் யார் தெரியுமா? இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து பாத்தியா? யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவுல ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. இதே மாதிரி இங்கிலாந்துல கண்டினியூ சொன்னது அவரை.
நீ ஏன் பண்ணிக்கிற? நீ தானே ஸ்டாப்னு சொன்ன. ஸ்டாப்னு சொன்னது இவரப்பா. அப்படா? நீ கண்டினியூ. இப்ப நான் ஸ்டாப்பா? ஐயோ அது அவன் கண்டினியூ, இது ஓன் கண்டினியூ. நீ கண்டினியூ. இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா? she is a ராணி. பட் இது வரைக்கும் 68 ரூபாய்க்கு ஸ்டாம்பு வாங்கிருக்கேன். ஐ லவ் யூ 3 வார்த்தை உன்னால சொல்ல முடியலையா? ஒவ்வொரு தடவையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இன்னும் ஒரே ஒரு ரூபா கூட. நோ, நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன். கண்டினியூவா? இங்கிலாந்துல குவீன் எலிசபெத் இருக்காங்களே. அத பத்தி பேசினா நான் டயர்டா கிடக்குறேன். மறுபடியும் எந்திரிச்ச படியா பேசாம. இப்போ இந்த ஸ்டாம்ப்லாம் என்ன பண்றது? இனிமேல் ஐடியா சொல்றாண்டா என் பிரெயினுக்கு பெட்ரோல்